வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்கள்லேயும் இடைநிலை ஆசிரியர்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகிட்டுருக்கு. இப்போதைக்கு ஈரோடு மாவட்டத்தில் வந்திருக்கு. அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஈரோடு கலெக்டரேட்லேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தா அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல உண்டி உறைவிட பள்ளிகளில் காலியாக உள்ள 38 இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களின் காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் ஜாப் இல்லை, டெம்பரவரி ஜாப் தான். 38 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதிகளுடன் ஆசிரியர் தகுதி தேர்விலும் தேர்ச்சி பெற்று, அதாவது நீங்கள் ரெக்வயர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட டெட் எக்ஸாமும் கிளியர் பண்ணியிருக்கணும். அதோட இல்லம் தேடி கல்வி திட்டத்துலேயும் நீங்கள் ஒரு வாலண்டியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் ஆனது கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் வாலண்டியராக இல்லைனாலும் நீங்கள் டெட்டு கிளியர் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு போதுமானது. அடுத்த பாயிண்ட் பார்த்தா பட்டியலினத்தவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தா ஸ்கூல் இருக்கிற லொக்கேஷன்லேயோ அல்லது அதுக்கு சரௌண்டிங்கில் பக்கத்தில் இருக்கிற ஏதோ வில்லேஜில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து கேட்டிருக்கிற டிஸ்ட்ரிக்டில் வசிச்சுட்டு இருக்கவங்களாக இருக்கணும் நீங்கள். அடுத்து நமக்கு கல்வி தகுதியை பார்த்துடலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியுடன் ஆசிரியர் தகுதி தேர்விலும் தேர்ச்சி பெற்றவர்கள். அதாவது வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதின்றது அவங்க கேட்டிருக்கிற சப்ஜெக்டில் டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ பயாலஜிலேயோ பாட்டனிலேயோ எதுலையாவது ஒரு டிகிரி ப்ளஸ் டெட் எக்ஸாமும் கிளியர் பண்ணியிருக்கணும். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ண முடியாது, ஆஃப்லைனில் தான். அதாவது பேப்பரில் எழுதி தான் கொடுக்கணும். இதுக்கான ஃபார்ம் எதுவும் கிடையாது, நீங்களே எழுதி தான் கொடுக்கணும். எங்கே கொடுக்கணும்னு பார்த்தா மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்துக்கு நீங்கள் ஜூலை மாதம் 22ஆம் தேதிக்குள்ளே இதை நீங்கள் சப்மிட் பண்ணணும். அடுத்து இதுக்கான போஸ்டிங்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இடைநிலை ஆசிரியர் ஒரு போஸ்டிங் கேட்டிருக்காங்க. அடுத்து முதுநிலை பட்டதாரி ஆசிரியருக்கு வேக்கன்சி கேட்டிருக்காங்க. கீழே அதுக்கான என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இதில் எத்தனை வேக்கன்சி மொத்தம் கேட்டிருக்காங்கன்னா மொத்தம் 7 வேக்கன்சிஸ் கேட்டிருக்காங்க முதுநிலை பட்டதாரி ஆசிரியருக்கு. அடுத்து இடைநிலை பட்டதாரி ஆசிரியருக்கு 10 வேக்கன்சிஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து தொகுப்பூதிய பட்டதாரி ஆசிரியருக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கு எத்தனை வேக்கன்சிஸ்னு பார்த்தா 20 வேக்கன்சிஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு 12,000 ரூபாயும், பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 15,000 ரூபாயும், முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 18,000 ரூபாயும் மாத ஊதியமாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண அப்ளிகேஷனை எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபில் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம், கூடுதல் வட்டாட்சியர் வளாகம், 4ஆம் தளம், ஈரோடு 638-011 அப்படின்ற அட்ரஸுக்கு நீங்கள் நேர்லேயோ இல்லை போஸ்டல்லையோ சென்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஃபில் பண்ண அப்ளிகேஷன் எல்லாத்தையும் ஜூலை 22 முற்பகல் 11 மணிக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிடிஎஃப்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஈரோட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நீங்களும் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்துட்ருக்கேன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி டெய்லி கவர்மெண்ட் ஜாப் அலர்ட்ஸ் அண்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தமிழன் ஜாப் அலர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வீடியோ போட்டதும் உடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.